வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? நாங்கள் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கிற நேஷ்னல் ஹைவே 944 போயிட்டு வந்த vlog தான் இந்த வீடியோ. தேரைக்கால்புத்தூர் ஜங்ஷனில் தாளக்குடி நீலகண்டன் மெஸ்லேருந்து நம்ம இடது பக்கமாக உள்ள ரோட்டில் போனோன்னா அந்த புது நேஷ்னல் ஹைவேஸ்க்கு போயிடலாம். கன்னியாகுமரி மாவட்டத்தோட இயற்கை அழகை ஃபுல்லாக ரசிக்கணுன்னா நீங்கள் இந்த ரோட்டில் ஒரு தடவை போயிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப ரசிக்கலாம். நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையோட அழகை ஃபுல்லாக ரசிக்கணுன்னா இந்த ரோடு தான் பெஸ்ட்டு. நம்ம பழைய ரோட்டில் காவல் கிணறுக்கு போகணுன்னா 40-45 நிமிஷம் ஆகும். ஆனால் இந்த புது ரோட்டில் நம்ம நிறுத்தாமல் போனோன்னா ஒரு 20-25 மினிட்ஸில் போயிடலாம். இந்த ரோட்டில் பைக்கில் ஆட்டோவில் போனால் ஃப்ரீ, காருக்கு அப் அண்ட் டவுன் 60 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த ரோடோட பெஸ்ட் வியூ பாயிண்ட் இந்த பாலத்துக்கு பக்கத்தில் இருக்க இந்த மலை தான். இந்த மலை சில நேரம் பார்க்கும்போது நமக்கு நேராக வரும், சில நேரம் இடதுபுறம் வரும், சில நேரம் வலதுபுறம் வரும். அதை அந்த டிரைவிங்கில் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போவே ரோட் சைடு நிறைய குப்பை போட ஆரம்பிச்சிட்டாங்க. நாகர்கோயிலுக்கு போகிற ட்ரெயின் இது. இந்த ரோடோட முழு அழகை ரசிக்கணுன்னா நம்ம நல்லா வெயில் அடிக்கிற நாளில் ஒரு 3 o'clock மேலே போனோன்னா எல்லாமே பச்சை பசேல்னு இருக்கும். நாங்கள் போன நாள் மழையும் வெயிலும் மாறி மாறி வந்துட்டே இருந்துச்சு. இது தோவாளைக்கு பக்கத்தில் ஒரு மலைக்கு மேலே இருக்கிற கோயில். முன்னாடி கதை சொல்லும் போது மந்திரவாதியோட உயிர் 7 மலை தாண்டி இருக்கும்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு இந்த மலையை பார்த்தோன்னே அந்த 7 மலை தாண்டிங்கிறது ஞாபகம் வந்துச்சு. இதான் காத்தாடி மலை. கன்னியாகுமரி மாவட்டத்தோட பார்டர் ஸ்பெஷல் விண்ட் மில் தெரிய ஆரம்பிச்சிடுச்சு.
ஒரு வழியாக ஸ்டாப் பண்ணி ஒன் வே ட்ரிப்பை முடித்தோம். இந்த ரோட்டில் நம்ம இடது பக்கம் போனோன்னா திருநெல்வேலி ரோட்டில் ஜாயின் பண்ணிடலாம். அப்படியே ஒரு யூட்டனை போட்டு திருப்பி போகிற ரோட்டில் போனோம். திரும்பி வர ரோடு பக்கத்தில் தென்காசியிலிருந்து வரக்கூடிய கொய்யாக்காவை விற்றுட்டு இருந்தாங்க. இது குமாரபுரத்தில் இருக்கிற ராயல் ரெஸ்டாரண்ட். டிசம்பரில் தான் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி புதுசாக பிள்ளைங்க விளையாடுறதுக்கு வந்து பார்க்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி ப்ரைஸும் வந்து நம்ம அஃபோர்டபுளாக தான் இருந்துச்சு, ரொம்ப காஸ்ட்லியெல்லாம் இல்லை. நைட்டு இங்கே இருக்கிற பெரிய ஸ்க்ரீனில் வந்து பாட்டு போட்டு விடுவாங்க போல். இப்போவே ஜெய்சன் நகர்னு இந்த ஹோட்டல் பக்கத்தில் பிளாட் போட்டுட்ருக்காங்க. இன்னும் எவ்வளோ நாள் நம்ம வந்து இந்த இயற்கை அழகை இப்படியே ரசிக்க முடியும்னு தெரியல. இனி போக போக நிறைய பிளாட்ஸ் போட ஆரம்பிச்சிருவாங்க. பொதுவாக நம்ம ஒரு இடத்துக்கு போகும்போது ரொம்ப நேரம் வந்து ட்ராவல் பண்ண மாதிரி நமக்கு தோணும். ஆனால் திரும்பி வரும்போது சீக்கிரமாக வந்துட்ட மாதிரி தோணும். அதே மாதிரி தான் இங்கே போகும்போது கொஞ்சம் நேரம் எடுத்த மாதிரி இருந்தது. ஆனால் சீக்கிரமாகவே நாங்கள் வந்து சேர்ந்துட்டோம். உங்களுக்கு டைம் கிடச்சிதுன்னா நீங்களும் ஒரு நாள் இந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணி இந்த இயற்கை அழகை ரசிச்சுட்டு வாங்க. எங்கள் வீடியோஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி எங்களை என்கரேஜ் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு நல்ல பதிவோடு சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.